இந்த 5 ஆண்டு காலத்தில் எந்த அமைச்சர்கள், எந்த துறை செயலாளர்கள், யார் எங்கெங்க எந்தெந்த துறையில் தவறு செஞ்சிருக்காங்க, எல்லா புள்ளிவர்களும் என் கையில் இருக்கு. எல்லாவற்றையும் ஆதாரப்பூர்வமாக பத்திரிகையாளர் சந்திப்பில் அடுத்தடுத்து இனிதான் இருக்கு பாருங்க. வேல்முருகன் இந்திய நாட்டுடைய ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் ஜெனரலுடைய அறிக்கை, அந்த அறிக்கையின் அடிப்படையில் அந்த அத்தனை அறிக்கைகளும் என் கையில் இருக்கு. கடந்த கால அதிமுக ஆட்சியும் சரி, இந்த கால திமுக ஆட்சியிலும் சரி, இதில் மக்களுடைய வரிப்பணம் எத்தனை ஆயிரம் கோடி இன்னைக்கு அறப்போர் இயக்கம் வெளியிடுற மாதிரி, இன்னைக்கு பல யூடியூபர்ஸ் கூட துணிஞ்சு சில தவறுகளை சுட்டி காட்டுற மாதிரி என்கிட்ட அதிகாரப்பூர்வமாக ஆவணமாகவே இருக்கு. இது எல்லாம் வைத்து நான் பொதுமக்கள்கிட்ட என்னுடைய கருத்தை சொல்றேன். நான் ஒரு ஆளுங்கட்சி கூட்டணில இருந்து இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், திமுக எனக்கு கொடுக்குற ஒரு இடமோ 2 இடமோ அது எனக்கு எம்எல்ஏ சீட் இல்லை, அது எம்எல்ஏ. ஏன்னா நெய்வேலியில் நான் 32,000 ஓட்டு சுயேட்சை வச்சிருக்கிறேன். இப்போ விஜய் மருத்துவர் ஐயா தலைமையில் அணி சேர்த்த பிறகு 6 அணி, அங்கே ஒட்டுமொத்த ஓட்டே 1,50,000 ஓட்டு தான் போலாகும். ஏன்னா மொத்த ஓட்டே 1,70,000 ஓட்டு தான். அப்போ என்எல்சி இருக்கிற பெரிய ஆஃபீஸ் தான் ஓட்டு போட வரமாட்டான். 1,50,000 ஓட்டில் 6 அணியாக பிரித்தா ஏற்கனவே நான் வாங்கின 32,000 ஓட்டே போதுமான வெற்றிக்கான ஓட்டு, என்னால் வெற்றி பெற முடியும். ஆனால் நான் ஓட்டு அரசியலை கூட ஒதுக்கி வைத்து விட்டு நான் இந்த 10 அம்ச கோரிக்கை என்பது என் எதிர்கால இளைய தலைமுறைக்கானது. நான் மதுரை உயர்நீதிமன்றத்தில் போராடி பல உயர் பதவிகளில் தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு உரிமையை கொடுக்கல. நான் போராடி தீர்ப்பு வாங்கி தான் அதை நான் நிலைநிறுத்தினேன். ஆக நான் தொடர்ந்து இந்த மண்ணுக்கு அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் 7.5% மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ஏழை மாணவர் செல்வங்களுக்கு அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு கொடுத்தாரு. ஆனால் அது பிரைவேட் காலேஜில் அனுமதி இல்லைன்னாங்க. அதற்கு நான் வழக்கை தொடுத்து அதுக்கு ஆனந்த வெங்கடேசன் மூலமாக தீர்ப்பை பெற்று நான் அதை நடைமுறைப்படுத்தினவன். நான் அதனால சொல்றேன், நான் இந்த மண்ணுக்கானவன், இந்த மக்களுக்கானவன். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், நீட்டு தேர்வு எழுதுறதுக்கு பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், கர்நாடகா போய் எழுதணும்னாங்க. அண்ணா நகரில் இருக்க தென்னிந்திய நீட் அலுவலகத்துடைய டைரக்ட் அலுவலகத்தை இழுத்து பூட்டு போட்டு அந்த கொஸ்டின் எல்லாரும் அதர் ஸ்டேட்டுக்கு போக விடாமல் தடுத்து அங்கே உட்கார்ந்த இடத்துல இருந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்திய நாட்டில் எங்கு தேர்வு எழுதினார்களோ அதுக்கான போக்குவரத்து கட்டணம், பிளைட் டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட் அத்தனையும் திருப்பி கொடுக்கணும். இந்த ஆண்டோட நீங்க தமிழக மாணவர்கள் எங்கேயும் வெளியில போய் தேர்வு எழுத அனுப்பக்கூடாது. தமிழ்நாட்டில் அத்தனை அடிப்படை வசதிகள் இருக்கு, தமிழ்நாட்டிலே தேர்வு எழுதுங்கன்னு சொல்லி பூட்டி சிறை வைத்து அதே இடத்துல ஒப்பந்தம் ஏற்படுத்திக்குவேன்.